வடகொரியாவில் பல விஷயங்களுக்கு தடை இருக்கிறதா பல அறிக்கைகள் சுட்டிக்காட்டுது. மிக குறிப்பா கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட பொதுமக்களுடைய தினசரி வாழ்க்கையிலையும் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. வடகொரியாவில் அரசு ஒளிபரப்புற நிகழ்ச்சிகள், படங்கள், பாடல்களை மட்டும்தான் பார்க்க முடியும். குறிப்பா மேற்கத்திய கலைகளுக்கும் சவுத் கொரிய கலைகளுக்கும் அங்க அனுமதி கிடையாது. இப்படி சவுத் கொரியன் டிராமா பார்த்த பல பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கதா ஐநா சுட்டி காட்டியிருக்கு. மக்கள் எங்க வசிக்கணும், எந்த நகரத்துல வசிக்கணும் அப்படின்றத கூட அரசு தான் முடிவு செய்யணும். அதே மீறி எங்கிருந்தும் எங்கேயும் மக்கள் இடமாற முடியாது. அதே போல மக்கள் சொந்தமா கார் வச்சுக்க முடியாது. உயர் அதிகாரிகள் மட்டும்தான் கார் வச்சிருக்க முடியும். மற்றவங்க நடந்து போகணும் அல்லது பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும். இந்த நிலை தான் அங்கு தொடருது. வடகொரியாவில் தனியார் ஊடகங்கள் அப்படின்னு ஒன்றே கிடையாது. அரசு ஊடகங்கள் மட்டும்தான். அவங்க ஒளிபரப்புறது மட்டும்தான் செய்திகள். அதே போல அரசால நிர்வகிக்கப்படுற இன்டர்நெட் வசதி மட்டும்தான். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் எதுவுமே அங்கே பயன்படுத்த முடியாது. அரசாங்கம் பற்றியோ தலைவர்கள் பற்றியோ பேசினா கண்டிப்பா சிறைதான். அதே போல ஜூலை 8 அல்லது டிசம்பர் 17 பிறந்தவங்க கண்டிப்பா அந்த நாள்ல பிறந்த நாள் கொண்டாட முடியாது. ஏன்னா அந்த நாள்ல தான் கிம் ஜாங் உன்னுடைய தாத்தா கிம் சங்கும் கிம்முடைய அப்பா கிம் ஜாங் இல்லும் இறந்து போனாங்க. அதனால அந்த நாட்கள் அங்க துக்க நாட்களா அனுசரிக்கப்படுது. அங்க மதங்களுக்கு தடைகள் விதிக்கப்படல அப்படின்னாலுமே கூட கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்து சமய வழிபாடுகளுக்கு அனுமதி கிடையாது. அங்க இருக்கிற மக்கள் யாரும் வெளிநாடுகளுக்கு போகவே முடியாது. அப்படியே தொழில் சார்ந்து போனாலுமே கூட சீனா, ரஷ்யா மட்டும்தான் போக முடியும். தனியா சொந்தமா அங்க பிசினஸ் எதுவும் கூட பண்ண முடியாது. காலம் முழுக்க அரசாங்கத்துக்கு மட்டும்தான் வேலை பார்க்கணும். அவங்க கொடுக்கறது தான் ஊதியம். உடைகள், உணவுகள் எல்லாமே அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். குறிப்பா வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு அங்க இடமே கிடையாது. இப்படி எத்தனையோ தடைகள் இருக்குது வடகொரியாவில். இதெல்லாம் கூட அங்கிருந்து தப்பி வந்தவங்க சொன்ன விஷயங்கள் தான். இன்னுமே பல மர்மங்கள் அங்க இருக்கிறது நமக்கு தெரியாம இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது.